அப்படி அவன் வரும்போது இவன் என்ன பண்றானா, வேணும்னே அந்த சூட்கேஸ்ல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே அவன் முன்னாடியே கொட்டிடுறான். அப்படி கொட்டிட்டு சாரிங்க அப்படின்றான். இவ்வளவு காசை பார்த்துட்டு வாயை பொழந்துறான். அட என்னங்க இவ்வளவு காசை எடுத்துட்டு வந்து ரோட்ல கொட்டிட்டு இருக்கீங்க, இருங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி நைஸா ஒரு கட் எடுத்து உள்ள விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிமிந்து இவளை பார்த்தவன், ஓ மை குட்னஸ், இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, ஏங்க கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, என் கூட ஒரு காஃபி சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஷோர் கண்டிப்பா என்னங்க பார்க்க நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு வாட சாட்டமா இருக்கீங்க, அது இல்லாம சூட்கேஸ் நிறைய இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து எப்படி ஒரு பொண்ணு நோ சொல்லுவா, வரேன் கண்டிப்பா வரேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட வர. அதுக்கப்புறம் இவங்க அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்ப ரோட் ஓரமா ஒரு வயசான பிச்சைக்காரங்க ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை பார்த்தவன் அப்படியே பொங்கிடுறான். ஐயோ நம்ம நாடு எவ்வளவு வளர்ந்துட்டே போனாலும் இந்த வறுமையை மட்டும் நம்மளால ஒழிக்கவே முடியலையே, அது மட்டும் இல்லாம இப்பன்னு பார்த்து என் பர்ஸ் வேற இல்லையே, இவங்களை ஏதாவது போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அப்ப கூட இருக்கோ வந்துட்டு அதான் சூட்கேஸ் நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, அதுல ஒன்னு எடுத்து போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, பணம் வச்சிருக்கமா போடலாம் தான், ஆனா இதுல இருந்து என்னால ஒரு பைசா கூட எடுக்க முடியாது, ஏன்னா இது என்னோட கிளைண்ட்ஸோட பணம், இதுல இருந்து நான் இப்போ ஒரு நோட் எடுத்தாலும் அது கம்பெனியோட ரூல்ஸ்க்கு அப்பாற்பட்டது, சோ ஆனாலும் இவங்க இப்படியே விட்டு என்னால போக முடியாது, சோ உங்கள்ட்ட ஏதாவது காசு இருந்தா போடுமா அப்படின்னு சொல்ல, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து போட, இதை பார்த்துட்டுவேன், என்னமா நீ கிள்ளி கொடுக்குற, இவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா, நான் இவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா, என் வீட்டோட வேல்யூ மட்டுமே $1 பில்லியன், என் வீட்டுக்கு முன்னாடி 5 லம்போகினி 6 ஃபெராரி 5 BMW சொல்லிட்டு இவன் உருட்டுன்னு உருட்ட, இதெல்லாத்தையும் கேட்டு அப்படியே இமேஜினேஷனுக்குள்ள போயிடா. ஆஹா இவன் பெரிய பணக்காரன் போலகுது, இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோ போடுறானு அப்படின்னு சொல்லிட்டு இவ பர்ஸ்ல இருக்க காசு எல்லாத்தையுமே அப்படியே வாரி போட்டுறா. அப்ப இவன் என்ன சொல்றானா, இங்க பாருமா ஆனாலும் இவங்களை இப்படியே விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, சோ நான் என்ன பண்றேன்னா இவங்களை கூட்டி போய் பக்கத்துல இருக்க பார்மசில மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறேன், நீ என்ன பண்றனா என்னோட ஷூட் கேஸ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இதை கேட்டவ கண்டிப்பா போங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன் உங்க ஷூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றானா, அந்த ஷூட் கேஸ்க்குள்ள இருக்க பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து இவ பேக்குள்ள போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவ கடைசியா முன்னாடி ஒரு கட்டு எடுத்து உள்ள விட்டா பாத்தீங்களா, அந்த கட்டு எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்புறம் பார்த்தா அது எல்லாமே பொம்மை காசு. இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிரா, அட ஃப்ராடு பைல அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் இந்த பக்கம் அந்த வயசான அம்மா வேற யாரும் இல்ல, அந்த கடையில இருந்த அந்த பொண்ணு தான். என்னமா உன் காசு எல்லாமே திரும்பி உங்ககிட்டே வந்துருச்சு அப்படின்னு மாதிரி கேக்குறான்.